அந்த விவசாய பெருமக்களே, இங்கே பாருங்கள், ஒரு விவசாயி வந்து இந்த மாதிரி தக்காளி எந்த மாதிரி சாகுபடி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? அதாவது குறும்பந்தல் வச்சு பண்ணியிருக்காங்க. ஓசூர், தருமபுரி அந்த ஏரியாவில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த மெத்தடை நம்ம தென்காசி மாவட்டத்துலேயும் ஒரு விவசாயி பண்ணியிருக்கிறாரு. இது வந்து சாகோங்கிற வெரைட்டி, தக்காளியில் வந்து சாகோங்கிற வெரைட்டியில் பண்ணியிருக்கிறாரு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ரொம்பலாம் ஒன்றும் செலவு பண்ணல. அவர் ரொம்ப சிம்பிளாக வந்து குறைஞ்ச செலவில் பண்ணியிருக்கிறாரு. இந்த சேனல் வச்சு எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி கட்டி வரும்போது அருமையாக அதில் கொடை படரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கேப்பு, அதாவது ஆக்சுவலாக ஒரு பிளட் இரிகேஷன் பண்ணுறாரு, அதாவது பரப்பு பாசனம் பண்ணுறாரு. சொட்டு நீர் பாசனம் போட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும். பரவாயில்ல, அவங்க இருக்கிறத வச்சு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த பார் வந்து எவ்வளோ அகலம் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு அகலம் போட்டதுனால என்ன ஆகுனா, இந்த சைடு தண்ணி பாயும். இவங்களுக்கு வந்து ஒரு காய் கூட டேமேஜ் ஆகாது. அதாவது கீழே வந்து தண்ணி, தக்காளியை பொறுத்தளவில் தண்ணியில் பட்டுச்சுன்னா காய் வந்து அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது எவ்வளோ மழை பெஞ்சாலும் தாங்கக்கூடியது. நமக்கு வந்து தக்காளிக்கு வந்து அதிகமாக மழை பெஞ்சதுன்னா தாக்கு பிடிக்காது. ஆனால் இது பாருங்கள், எவ்வளோ மழை பெஞ்சாலும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இவங்க ஹைட்டு நல்லா பார் போட்டிருக்காங்க. தேவையான அளவு தண்ணி போதுமானது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல உள்ள களை எடுக்கிறது ஈஸி, ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதேமாதிரி காய் பறிக்கிறதும் ஈஸி, மருந்து அடிக்கிறதுமே ஈஸி. பார்த்திங்கன்னா, மற்ற நம்ம சாதாரணமாக தக்காளி பயிர் பண்ணதோட இதில் 10லேருந்து 12 பரி வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு இந்த கோடை காலத்தில் வந்து தக்காளி வந்து கோடை மழையிலையும் கொஞ்சம் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கோடை வெயிலுலேயும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இந்த மாதிரி நம்ம குறும்பந்தல் வச்சு போடும்போது நல்லா காய்க்கக்கூடிய சூழலை வந்து உருவாக்கி நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கடையநல்லூர் வட்டாரத்தில் உள்ள விவசாயி வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதேமாதிரி நீங்களும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதில் வந்து நல்ல ஒரு லாபமும் எடுக்கக்கூடிய சூழல் இதில் உருவாகும். நன்றி.